Hi all, welcome to T4TEQ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிங்க்டின்ல எப்படி நம்மளோட சர்டிஃபிகேஷன்ஸை அப்லோட் பண்ணுறது, அதை எப்படி போஸ்ட் மாதிரி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 2 விஷயம் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக போஸ்ட் பண்ணுறது எப்படி நம்மளோட சர்டிஃபிகேட்டை. ஸோ உங்களுக்கு நீங்கள் எங்கே சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட PDF வெர்ஷனை அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி வச்சுக்கணும், இல்லை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக மாற்றி வச்சுக்கணும். மோஸ்ட்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா T4TEQ பொறுத்த வரைக்கும் வில் கிவ் சாஃப்ட் காப்பி ஆஸ் வெல் அஸ் ஹார்ட் காப்பி. ஓகேவே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க சில டீட்டெயில்ஸை சொல்ல நான் வந்து இங்கே ஃபில் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுவேன். அண்ட் அதோட பிடிஎஃபையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லிங்க்டின்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது ஒரு சோஷியல் மீடியா மாதிரி தான், ஆனால் ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ண விஷயத்தை போஸ்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட்டில் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி லாகின் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே சேம், எல்லாமே பண்ணுற மாதிரி தான். ஸோ போஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அ டாக்குமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்கு போகும். நான் வந்து என்னோடய பர்சனல் சர்டிஃபிகேட், ஒரு டெம்ப்ளேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் என்னோட பேரில். ஸோ அந்த சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆகிடுச்சு. ஸோ Ismail NS வந்து C படிச்சிருக்காரு, இந்த டேட்டில் படிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ சர்டிஃபிகேட்டோட டைட்டில் கேட்குறாங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் இன் C அப்படின்னு நான் டைட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. என்ன டிஸ்கிரிப்ஷன்? ஐ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி completed C training at T4TEQ. ஏன் at T4TEQ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கம்பெனியோட இதில் வந்து ஈஸியாக உங்களை சர்ச் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு at T4TEQ கொடுக்க சொல்கிறது. ஸோ at T4TEQ Software Solutions கொடுத்துட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த போஸ்ட் போகும். ப்ளஸ் T4TEQலையும் உங்களோட பேர் இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து வெரிஃபிகேஷன் எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம், போஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணியாச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சர்டிஃபிகேட்டை வந்து சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு காலம் வச்சுருக்காங்க, அதில் போய் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைலில் போய்ட்டு வியூ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் செக்ஷன் அப்படின்ற ஏரியாவில் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஏரியாவில் சர்டிஃபிகேட்ஸ் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ற ஏரியாவை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இதில் சில க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன நேமு, என்ன ஆர்கனைசேஷனில் முடிச்சிங்க, எந்த டேட்டில் முடிச்சிங்க, க்ரெடென்ஷியல் ஐடி என்ன, URL என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம சென்டரில் படித்தாங்க அப்படின்னா அது அவங்க சர்டிஃபிகேட்டில் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. வேறு சென்டரில் படிக்கிறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் இதெல்லாம் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து சர்டிஃபிகேட்டில் வச்சுருப்போம். அது இல்லாமல் நம்ம SMS-ஆகவும் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அப்படின்னா அதை நான் இப்போ டெம்ப்ளேட்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேம் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு ப்ரோக்ராமிங் இன் அட்வான்ஸ்டு C அப்படின்றது நேமை கொடுக்குறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர்கனைசேஷன் அப்படின்னும் போது நமக்கு நல்லாவே தெரியும் T4TEQ. ஸோ ஆர்கனைசேஷனோட பேரை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு கேட்டால் நம்ம இதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஸோ க்ரெடென்ஷியல்ஸ் டு நாட் எக்ஸ்பயர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் டேட்டு போடணும். ஸோ டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட்டை போடணும். ஸோ சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் கொடுக்கல, October 21 அப்படின்னு இருக்கிற மாதிரி வச்சுப்போம். 2020 மந்த் அண்ட் டேட்டை கொடுத்தா போதும். அப்புறம் க்ரெடென்ஷியல் ஐடினா என்னைக்கு உங்களுக்கு என்ன ஐடி, உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன அப்படின்றது தான். சர்டிஃபிகேட்டோட நம்பர் நம்ம போட்டுடலாம் இங்கே. ஸோ சர்டிஃபிகேட் நம்பர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா URL, இதாங்க ரொம்ப முக்கியம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து இந்த URL தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இந்த URL-ஐ காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த URL உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்டிஃபிகேட்டில் QR கோடில் இந்த URL இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சர்டிஃபிகேஷனை ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் போகிறேன், ப்ரொஃபைலில் பார்க்குறேன், சர்டிஃபிகேஷன்ஸ்ன்ற ஏரியாவில் நம்ம சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ ப்ரோக்ராமிங் இன் C அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு C க்ரெடென்ஷியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பார்த்தாங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்மளோட சைட்டில் வந்துட்டு இது வந்து ஒரு வேலிடான சர்டிஃபிகேட் தான் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா புரிஞ்சிருந்து கிளியராக இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நம்புகிறேன்.